ஹலோ கருமாண்டி போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரு பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது? ஏன் பீது? எதுக்கு பீது? யாரு அக்காவா? ஏன்டாடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படி ஆளா? என்ன பத்தி உனக்கு தெரியாதக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வில்லங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு? ஏன்டாடே கூடு கட்ட மணி 8 இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்க? இப்ப தள்ளிட்டு வந்துறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியுமில? நல்லா தெரியுமே. நாரி நச நசத்து வீச்ச முடிச்சு போகும். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா. போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க கேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிரும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போயிருக்கட்டாயி. எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா. இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க அக்கா. இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அது பேர் சாப்பாடா? ஐயா அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போலாம். இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து குழம்பு ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா நான் வரமாட்டேன். இது காட்டா கருமாள் சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது. இவர் கூட சேர்த்து அப்புற கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடு விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். நடிப்பு ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரி முடிச்சு போடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடு வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகுற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சு டின்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு நின்று இருக்கேன். பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா, இல்லைன்னா இதை விட அசிங்கமா வேற கற்பனை சூழல் இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அதுக்கு நேர எப்படி கட்சிக்காரனுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க. மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறது அதுதானப்பா? இல்லைங்கண்ணா, நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. தப்புன்னு தம்ம கீழே போட்டுனுங்க. நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு லைனா ஆறாங்கள போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி. ஆமா, ஜனங்களும் செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க. ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. எப்பா ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அவன் கழிச்ச கோபம் வராதா? ராசா நீங்க இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதையில் நிறுத்தாதீங்க. அதுக்கு அதுக்கு ஹிஸ்டரி கேளுங்க, அப்பதான் தெரியும். அவனை பெரிய 14ஆம் லூயி உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கட்சி அரசியல் பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி. போய் காசு கட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம். உனக்கு எதுக்குடா காசு?
அப்படின்னு சத்தம் போடுவானுங்களா? அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அது சரி, சரி. அப்புறம் ரெண்டாவது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டணும். அவங்ககிட்ட போய் காசு கட்டணும். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா. நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதாச்சும் விவரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடணுங்க. ஆ. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட்ட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஆ. ஐயோ முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க. அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ வண்டி உடைச்சு போட்டானுங்க. அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா. படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா. ஆமா பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான். அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு ஒழுக்கமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா பிடிச்சிங்க நம்ம ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமேதான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா. வேண்டாம் 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 வேண்டாம். நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற. கமான். சரி கமான். யா ஓகே சாரி கோ. மத்தவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க நம்ம பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது. கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில தானே 3 குரங்கு இருக்கு. லைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்க கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். எனக்கு பேரு ஜான்சன் 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 ஜான்சன். என்னங்க இந்த பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. ஆமா 3 குரங்கு தான் இருக்குது, நீங்க 4 ஜான்சன் சொல்றீங்க. நாலாவது நானு. அப்படியா? சரிங்க. அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்னமோ பேசிட்டு நீ. ஆனா அந்த கரும்பு திறன்னு சொன்னா தரன்னு தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது, அடடா நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது, பின்றீங்களே நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கேயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டியோட பார்க்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல கொட்டி விடுற மாதிரி சல தல தல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சத்தத்தையே காணா. அட போடா. ஒருத்தி கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்குடா. வீட்டுல காடை கவுதாரி எல்லாம் வளர்த்துறாடா. இவளோட எப்படி குடுக்க நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா you don't know my feelings. இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய் எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போடா. அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன சொன்ன அழுகாச்சல் நின்று போச்சு. பெருசு என்னமோ காட்டீங்களா? டேய் போன காரி எட்டாச்சு. பெருசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க. அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இருக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. இருக்கட்டும் 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. பாதல் இல்ல சும்மா ஒரு சின்ன ரோடு ஒரே டிராபிக் ஜாம், அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு, பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. அம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராண்டி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போறேன். பாப்பா
பாப்பாவை ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வரணும் நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதமா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். அதே நீ என் பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர். உட்காரு. வா உட்கார். என்ன சார் இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும் போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல நான் தொடச்சுக்கமா. ஒண்ணும் இல்ல. நாங்க வாங்க வரோம். பாத்து வாங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? இந்த கறி ஏய் பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலி கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகனுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்றேன்? ஐயோ ஐயோ 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல? ரெண்டு ஏதாவது பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லுங்க, அடிக்காதக்கா. ஐயோ இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த அக்கா, பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த என்ன? அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படின்னு போக விட்டுவனாக்கா? கேப் மாதிரி நீ கூட போனதுனாலதானே எனக்கு டவுட்டா வந்தது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா வேணும் உனக்கு? எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா. சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கண்டு தெரிஞ்சுக்க. அதே அதே காரமாடி பாயல. நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായരെ, ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாட்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ? உன்னைய എടോ ഈ മാറ്റർ സാർ അറിഞ്ഞെങ്കിൽ നിന്റെ സീറ്റ് ടർന്ന് കിളിയും അറിയോ? ஏஞ்சிட்டா யார் சீட்டு கிளீனு பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி. இல்லங்க. ஆமா அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்காக வெளில படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றது நல்லா கலங்கயா. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? முடிஞ்சிரு. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? நான் சொல்றது நல்லா கவனமா நின்னு கேளுங்க. சரி. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3ன்னு போக வேண்டியதானே? எங்கட போற? பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல? பேங்க் 1000 இருக்குயா. அக்கானி பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன நீங்க பேங்கா? ஐயா உங்க கூட சேர்ந்து சுத்துறதுனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்து. ஏன் இப்படி ஃபீல் பண்ற? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கெட்ட பேர் வாங்குறது?
ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒண்ணும் இல்ல சாமி சாமி அழுகாது பாரு. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய மச்சா? கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா கடலினக்கர போவோமே கானம் பாடி மகிழ்வோமே. அப்படிதான் அப்படிதான் அப்படியே வா, வா, வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.